ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலை தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 5/2/2026 வியாழக்கிழமை, தை மாதம் 22ஆம் தேதி. நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 12:49 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி. இன்றைய ஆதிக்க கிரகம் வியாழன். வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார், தட்சணாமூர்த்தி. சூரிய உதயம் காலை 6:36 மணி. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சந்திராஷ்டமம், திருவோணம், அவிட்டம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி அன்பர்களே, நினைத்தது நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். விலகிச் சென்றவர்கள் திரும்ப வந்து சேருவாங்க. காதல் ஜோடிகளுக்கு வெற்றிகரமான நாள். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். வீண் விரைய செலவுகள் இருக்கும். சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஸ்ரீ லட்சுமி குபேரர் வழிபாடு வாழ்வை வளமாக்கும். மேஷராசி பரணி நட்சத்திரம். வெளியூர் வெளிநாடு சென்று வருவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். குடும்ப உறவுகளில் நல்லுறவு நீடிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்க வேண்டும். ரிஷபராசி என்பர்களே, பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். காதல் உறவுகள் நெருக்கம் அதிகரிக்கும். நிதி நிலைமை சிறப்பா இருக்கும். பணியிடத்தில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். அதிகாரமிக்க பதவிகள் தேடி வரும். சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்கு இது நல்ல நேரம். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். மகாலட்சுமி வழிபாடு வாழ்வில் மகிழ்ச்சி தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். எதிரிகளின் மறைமுக தொல்லை இருக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். ரிஷபராசி மிருகசீரிட நட்சத்திரம். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். தொழில சீரான முன்னேற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மிதுன ராசி என்பர்களே, கணவன் மனைவி உறவுல நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். வேலையில இடமாற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். விநாயகரை வழிபட சங்கடங்கள் யாவும் நீங்கும். நீண்ட கால முதலீடுகளுக்கு இது நல்ல நேரம். தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். புதிய முதலீடுகள் லாபம் தரும். மிதுனராசி புனர்பூச நட்சத்திரம். எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பொறுமையுடன் செயல்படுவது வெற்றியை தேடித்தரும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. கடகராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். உடல் நலம் சீராக இருக்கும். வாகன சேர்க்கைக்கு ஏற்ற நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். பணவரவு சீராக இருக்கும். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். குரு பகவான் வழிபாடு வெற்றி தரும். கடகராசி பூசம் நட்சத்திரம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். அலுவலகத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். சனி பகவான் வழிபாடு நன்மை தரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. புதிய திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நாள். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நாகர் வழிபாடு நற்பலன் தரும்.
சிம்ம ராசி அன்பர்களே, முதலீட்டின் மூல லாபம் கிடைக்கும். சில சவால்களை சந்திக்க நேரிடும். பொருளாதார ரீதியா நிதானமாக செயல்படுவது அவசியம். மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். பொறுமை காப்பது நன்மை தரும். பணியிடத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தங்கள் வேலைகளில் வெற்றி காண்பார்கள். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். சூரிய நமஸ்காரம் செய்வது நன்மை தரும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லா தோஷங்களையும் நீக்கி அருளும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். உங்கள் பலமும் திறமையும் அதிகரிக்கும். அலுவலகத்தில் வேலையில் இருந்த அழுத்தம் குறையும். வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள். சூரிய பகவான் வழிபாடு செய்வது நன்மை தரும். கன்னிராசி அன்பர்களே, மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கடின உழைப்பு வெற்றி தரும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். எதிர்பாராத வகையில் பண வரவு இருக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும். கவனமாக செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய நாள். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். அதிகாரிகளிடமிருந்து சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பேச்சிலும் செயலிலும் நிதானம் அவசியம். முருகப்பெருமான் வழிபாடு நன்மை தரும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. உங்கள் முயற்சியால் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நன்மை தரும். துலாம் ராசி அன்பர்களே, முக்கியமான முடிவுகளை எடுக்க முன் நிதானமாக சிந்திப்பது நல்லது. பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. பெருமாள் வழிபாடு வாழ்வில் வெற்றி தரும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சாய்பாபா வழிபாடு எல்லா நன்மைகளையும் தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். தட்சணாமூர்த்தி வழிபாடு வாழ்வில் முன்னேற்றம் தரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி தேடி வரும். சிவன் கோயிலுக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, கடின உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். முக்கிய முடிவுகளில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பொறுமையுடனும் நிதானத்துடன் செயல்படுவது வெற்றியை தேடித்தரும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். நண்பர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது நன்மை தரும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு உயரும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். வேலை செய்யும் சில சவால்களை சந்திக்க நேரிடும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நிதி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். குலதெய்வ வழிபாடு எல்லா காரியங்களில் வெற்றி தரும். தனுசு ராசி அன்பர்களே, புதிய பொறுப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். காதல் விவகாரங்களில் புரிதல் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். பணியிடத்தில் நிலையான முன்னேற்றம் இருக்கும். பழைய கடன்கள் தீரும். முக்கிய முடிவுகளை நன்கு யோசித்து எடுப்பது நல்லது. பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது நன்மை தரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரும். புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். புதிய பொறுப்புகள் தேடி வரும். குரு பகவான் மந்திரம் சொல்வதும் மஞ்சள் நிற ஆடை அணிவதும் நன்மை பயக்கும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். திருமண வரன் தேடி வரும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மகர ராசி அன்பர்களே, சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும். அலுவலகத்தில் உயரதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதியவர்களின் அறிமுகம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம். புதிய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். உங்கள் அறிவு திறமை வெளிப்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சனி பகவான் வழிபாடு வெற்றி தரும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். புதிய தொடர்புகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் வெற்றி உண்டாகும். ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை தரும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வேலைகள் இருந்த தடை நீங்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். ஆன்மீக விஷயங்களில் அதே ஆர்வம் உண்டாகும். கும்பராசி என்பர்களே, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு பலம் சேர்க்கும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். தேவையற்ற முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. எதிர்பாராத வகையில் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். சிவபெருமான் வழிபாடு வெற்றி தரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சூழல் உருவாகும். இஷ்டதெய்வ வழிபாடு மன அமைதி தரும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசி வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்களது திட்டங்கள் வெற்றி பெறும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் வழிபாடு நன்மை தரும்.
மீனராசி என்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியம் வெற்றிகரமாக முடியும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சியில் ஈடுபட ஏற்ற நாள். நவக்கிரக வழிபாடு நன்மை அளிக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய எல்லா நன்மையும் உண்டாகும். ஆன்மீக குறிப்புகள். சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் எங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்குரிய அற்புதமான நாள். உலகத்திலே எல்லா தெய்வங்களுமே இந்த விநாயகருக்குள் அடக்கும். விநாயகப் பெருமான் ஒரு வீட்டில் ஒரு பெண் பலகாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பண்டிகைக்காக என்று சொன்னால், முதலிலே அந்த மாவை எடுத்து கொஞ்சம் வைப்பார். விநாயகராக அந்த மாவை நினைத்து வணங்குவார். பிள்ளையாராக அதை பிடிப்பார், வணங்குவார். அந்த இடத்துல பிள்ளையார் குடிகொள்கிறார். ஹோமங்கள் நடத்தக்கூடிய வேதியர்கள் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அவரை வணங்கிவிட்டுத்தான் பிறகு வேத மந்திரங்களை முழங்குகிறார்கள். அதை போலத்தான் வீடுகளிலே பூஜைகள் செய்கிற போதும் மஞ்சளிலே பிள்ளையார் பிடிக்கிறோம். அப்படி பிள்ளையார் நமக்கு எங்கு நினைத்தாலும் வந்து அமர்வார், நமக்கு நன்மைகளை தருவார். நம்முடைய மனித வாழ்விலே நிறைய சங்கடங்களை சந்திக்கிறோம். இந்த சங்கடங்கள் விலக வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி, அந்த தேய்பிறை சதுர்த்திக்கு சங்கடகர சதுர்த்தின்னு பேர். அந்த தேய்பிறை சதுர்த்தி என்று விநாயகருக்கு நாம் விரதம் இருந்து அவரை வழிபட்டால் நம்ம வேண்டியன எல்லாம் கிடைக்கும். இதுதான் கிடைக்கும், இதுதான் கிடைக்காதுன்னு இல்லை. ஒரு தொழில தடை இருக்கா, தடை நிவர்த்தியாகும். குழந்தை பிறப்பிலே தடை இருக்கா, தடை நிவர்த்தியாகும். சிலருக்கு திருமணம் ஆவதிலே தடை இருக்கா, தடை நிவர்த்தி ஆகும். உடல் நலத்திலே பாதிப்பு இருக்கிறதா, விநாயகரை வழிபட்டால் நம்முடைய சங்கடங்கள் தீரும். மனதிலே கஷ்டம் இருக்கிறதா, மன கஷ்டங்கள் சங்கடங்கள் தீரும். அப்படி சங்கடகர சதுர்த்தி நாளிலே என்ன வேண்டினாலும் விநாயகப் பெருமான் அனுக்கிரகம் புரிவார். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நீங்கள் திசையெங்கும் வெற்றி வாகை சூட இறைவன் அருளட்டும்.